எனக்கு ஒரு சில வினாடியில் அதிசயம் நடந்துச்சு. எல்லாமே மாறப்போது எனக்கு தெரியாது. ஓ, அசைவு ஏற்படுது, வருது, பிடிச்சிருச்சு, மாட்டிக்கிச்சு. இது கொஞ்சம் பெருசுதான், அது நழுவிடுச்சு. அது தப்பிக்க கூடாது, அதை தப்பிக்க விட மாட்டேன். இது வேலை செய்த ஒரு மீன் பின் தொடருது. இப்போ நான் நிறுத்தணும். பிடிச்சிச்சா? இங்கே அந்த அரக்கர்கள் இருக்காங்களான்னு நம்ம கட்டாயம் சோதிச்சு பார்க்கலாம். ஆனால் இங்கே மீன் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அவசரப்பட்டேன்னா அந்த மீனை இழந்துடுவேன். அதனால நான் கொஞ்சம் பொறுமையாக கையாள வேண்டியது இருக்கு. எங்கள் முன்னோர்கள் இந்த மீனுக்கு பல பேர் வச்சிருக்காங்க. இந்த மீன்களை எப்படி பொதுவாக அழிப்பாங்க அப்படின்னா கரை வாழும் அரக்கர்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு தெரியாது அதை வேட்டையாட போகிறது நானுன்னு. அழகான காலை நேரத்துல சூரியன் தன்னுடைய வெளிச்சத்தோட தன் கடமையை செய்ய ஆரம்பிக்குது. இதே இடத்துல என்னுடைய பயணத்தையும் நான் தொடங்குறேன். எனக்கு ஒரு சில வினாடியில அதிசயம் நடந்துச்சு. அப்ப எனக்கு தெரியாது, எல்லாமே மாறப்போது எனக்கு சுத்தமா தெரியாது. இது அழகான மீன். இதோடைய வண்ணங்கள் என்னுடைய கண்கள் அது ஈர்க்குது. அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து நிறைஞ்சிருக்கும். காப்பாத்து. மீன் நழுவாம இருக்க அதோடைய கழுத்து பகுதியில் கைகளால் அழுத்தம் கொடுத்தேன். ஏற்கனவே வலிக்கு போராடிட்டு இருந்த மீனுக்கு நான் இன்னும் கொஞ்சம் வலிகளை கொடுத்தேன். அது தப்பிக்க போராடிச்சு. அதன் விளைவு என்னுடைய விரல் கிழிக்கப்பட்டது. பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். இடது திசையில் ஒரு மீன் பசிக்காக வேட்டையானதை நான் பார்த்துட்டேன். ஆனால் அதுக்கு தெரியாது அதை வேட்டையாட போகிறது நானுன்னு. நான் இப்போ ஒரு நொடி கூட தாமதிக்காமல் எந்த இடத்துல மீனை பார்த்தனோ அதுக்கு நேராக போய் நிற்கணும். சரியாக சொல்ல போனோன்னா மீன் இருக்கிற தூரம் ஒரு 30 to 40 மீட்டர் இருக்கும். நான் இங்கேருந்து முயற்சி பண்ணி ஆகணும். நீ அங்கே தான் இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சரியா 1லேருந்து 3வது முயற்சியிலேயே அது மாட்டிக்கிச்சு. ஆட்டம் முடிவுக்கு வரப்போகுது. அதிர்ஷ்டம் என்றைக்கும் நம்மளை தேடி வராது, நாம தான் கண்டுபிடிக்கணும். அது கொஞ்சம் தூரத்தில் இருக்க. வெற்றி என்னமோ எனக்கு தான். மீனுடைய தோல்விக்கு நான் காரணம் இல்லை. இந்த மீன் பசிக்காக வேட்டையாடிச்சு, நான் ருசிக்காக வேட்டையாடினேன். இது உண்மையிலேயே நல்ல மீன். ஒரு 800 கிராம் இருக்கும். அடுத்த வெற்றிக்கு போக என்னுடைய பாதங்கள் தயாராகிடுச்சு. இது ஒரு பள்ளம்தான், ஆனால் இங்கே மீன் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் விரால் மீன் தான் பிடிக்க போகிறேன்னு முடிவு பண்ணால் நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. தண்ணிக்கிட்ட இருந்து நீங்கள் விலகி நிற்கணும். ஏன்னா உங்களை பார்த்து மீன் பயப்பட 100% வாய்ப்பை நீங்களே உருவாக்கிடுவீங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் தள்ளி நிற்கிறது தான் நல்லது. நான் நினச்ச மாதிரியே அங்கே ஒரு மீன் என்னுடைய இரையை எடுத்துடுச்சு. நான் இப்போ அதை வேகமாக பதட்டப்படாமல் பொறுமையாக தான் கரைக்கு கொண்டு வரணும். காரணம் என்னென்னா என்னுடைய நண்பர் தன் வீட்டுக்கு மீன் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. நான் கொஞ்சம் அவசரப்பட்டேன்னா அந்த மீனை இழந்துடுவேன். அதனால் நான் கொஞ்சம் பொறுமையாக கையாள வேண்டியது இருக்கு. பக்கத்தில் வந்துடுச்சு.
இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மீன் கொஞ்சம் பெருசு தான். நான் பிடிச்சிட்டேன் பாத்தியா? நான் கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப பயந்து போயிட்டேன். நீ மீண்டும் அந்த மீனை தண்ணிக்குள்ளேயே விட்டுருவியோன்னு முடிவு எடுத்துட்டேன். ஆனாலும் நீ அதை கரைக்கு கொண்டு வந்து சாதிச்சிட்ட. எனக்கு இன்னும் ஒரு 2-3 மீன் கிடைச்சா சந்தோஷமா இருக்கும். நான் முயற்சி பண்றேன். உனக்காக கண்டிப்பா முயற்சி பண்றேன். நீ நல்ல வேலையை செஞ்ச. இங்க இருந்து நான் கரெக்டா அங்க இருக்கக்கூடிய புற்கள் மேல நான் என்னுடைய தவளைய வீசணும். நான் சரியா தான் முயற்சி பண்ணேன். அந்த மீனை நான் இழந்துட்டேன். வெற்றியை ஏத்துக்கிட்டேன்னா இந்த தோல்வியும் நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் நின்றுட்டு இருக்கிறதுனால மீன்கள் என்னை நல்லா கவனிக்கலாம். அதனால நான் என்னுடைய உருவத்தை 50% குறைச்சாகணும். மீன்கள் அங்கே இருந்ததுன்னா கட்டாயம் பிடிக்கும். அதனால தான் இந்த யுத்தியை நான் கையில் எடுக்கிறேன். இது நல்ல முடிவு தான். நான் தவளையை இப்போ வேகமாக இழுக்கணும். எதற்காகனா இங்கே நிறைய இலைகள், செடிகள், கொடிகள் எல்லாம் படர்ந்துருக்கு. நான் பொறுமையாக இழுத்தேன்னா தண்ணீருடைய அதிர்வுகள் குறைச்சி காணப்படும். அதுவே நான் வேகமாக இழுத்தேன்னா தண்ணீருடைய அதிர்வுகள் அதிகமாக காணப்படும். இது வேலை செய்த ஒரு மீன் பின் தொடருது. கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தவளை அது முழுமையாக முழுங்கியிருக்கும். அதுக்கப்புறம் நான் இழுத்திருந்தா அது மாட்டியிருக்கும். இந்த முறையாக நமக்கு தோல்வி தான். நான் தவற விட்ட மீனுக்கு எதிர் திசையில முயற்சி பண்ணி பார்க்கலான்னு முடிவு செஞ்சுட்டேன். என்கிட்ட இருந்து தப்பிச்ச மீன் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா வேற மீன் இருந்தா 100% வாய்ப்பு இருக்கு. சூரியனுடைய வெப்பம் அதிகரிக்குது. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல மீனை பிடிச்சாகணும். இந்த விரால் மீன்கள் பிடிக்க சில விதிமுறைகள் இருக்கு. அதிகாலையில இருந்து சரியா 9 மணிக்குள்ள இந்த ஆட்டம் முடிஞ்சிடும். மாலையில மீண்டும் தொடரும். நாம அதுக்குள்ள நம்மளுடைய ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரணும். இல்லைன்னா ஏமாற்றம் தான். அங்க ஏதோ அசைவு ஏற்படுது, வருது. அது சரியா பிடிக்கல. நான் இப்போ தவளையை நிறுத்தணும். அது பிடிச்சிருச்சு. மாட்டிக்கிச்சு. இது கொஞ்சம் பெருசுதான். நல்லா மாட்டிக்கிச்சு. நல்லா. அது தப்பிக்க கூடாது. அதை தப்பிக்க விட மாட்டேன். எல்லாமே சொதப்பி இருக்கும் கொஞ்ச நேரத்துல. இந்த மீனை நான் தவற விட்டு இருந்தேன்னா என்னுடைய நண்பர் உனக்கு மீன் பிடிக்க தெரியாதுன்னு சுட்டி காட்டியிருப்பாரு. சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கலன்னா இழப்பு நமக்கு தான். நான் சரியாக எடுத்திருக்கேன்னு நம்புகிறேன்.